Hello viewers, welcome to Jungle Database. இது காடுகளின் முழுமையான தரவுத்தளம். பார்ட் 1 வீடியோவில் நம்ம பாலக்காட்லேருந்து கிளம்பி குதிரன் டனல் வழியாக வந்து அந்த பிரம்மாண்டமான அதிரப்பள்ளி ஃபால்ஸை பார்த்துட்டு அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய சர்பா வாட்டர் ஃபால்ஸையும் பார்த்துட்டு வர வழியில் 4 வைல்டு எலிஃபென்ட்ஸையும் நம்ம ஸ்பாட் பண்ணோம். இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த வளைச்சல் வாட்டர் ஃபால்ஸோட அந்த வீடியோவை நான் முடிச்சிருப்பேன். இந்த வீடியோ அதனுடைய 2ஆம் பாகம், செகண்ட் பார்ட். இப்போ நம்மளுடைய பிளான் என்னன்னா, இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த வளைச்சல் செக் போஸ்ட்லேருந்து தாண்டி கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் அடர்ந்த அந்த அதிரப்பள்ளி காடுகள் வழியாக பயணம் செஞ்சு மலுக்கப்பாரா செக் போஸ்ட் வழியாக வால்பாறை போய் ரீச் ஆகிறது தான் நம்மளுடைய செகண்ட் பிளான். நாங்கள் இங்கேருந்து ஃபாரஸ்ட்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கே ஈவினிங் 5:30 ஆனனால இந்த பார்ட் 2 வீடியோவிலையும் ஏகப்பட்ட வைல்டு அனிமல்ஸோடைய ஃபுட்டேஜஸ் எல்லாமே கலந்து ஒரு செம அட்வென்ச்சராக வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி நான் பார்ட் 1 வீடியோவில் வளைச்சல் வாட்டர் ஃபால்ஸை ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் காமிக்கிறதா ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். அந்த அழகான வாட்டர் ஃபால்ஸ் இதோ உங்கள் பார்வைக்கு. இப்போ நாங்கள் இந்த மிகப்பெரிய இயற்கை பிரம்மாண்டத்தின் முதல் நுழைவாயிலான இந்த வளைச்சல் செக் போஸ்ட்லேருந்து உள்ளே என்ட்ரு ஆகிட்டு இருக்கோம். இங்கேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் நம்ம அடர்ந்த காடுகள் வழியாக பயணம் செஞ்சால் மலுக்கப்பாரா வழியாக நம்ம வால்பாறையை ரீச் பண்ணலாம். நம்ம இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண அதிரப்பள்ளி சீரீஸோடைய பார்ட் 1 பார்க்காதவங்களுக்காக அந்த வீடியோடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நிச்சயமாக நீங்களே ஒரு அதிரப்பள்ளி வால்பாறை போயிட்டு வந்த ஒரு செம அட்வென்ச்சரான ஃபீல் தரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், நம்ம சேனலில் என்றைக்குமே நம்ம ஓனாக எடுத்த கண்டென்ட் மட்டும்தான் போட்டுட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இது என்றுமே இயற்கை மற்றும் இயற்கை சார்ந்த விஷயங்களை போற்றுவதற்காக மட்டுமே. நீங்களும் என்னை போல் ஒரு இயற்கை ஆர்வலராக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். ஸோ வீடியோவை கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏகப்பட்ட அனிமல் ஃபுட்டேஜஸ், அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்னு நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா விஷயங்களும் இந்த வீடியோவில் நாங்கள் ஒரு சூப்பர் பேக்டாக கொடுத்துருக்கோம். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட். இந்த காட்டு வழி பயணத்தில் முதலாக எங்களுடைய கண்ணில் தென்பட்டது 2 பெண் மயில்கள். இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கிறது வளைச்சல் மேம்பாலம். பல மாதங்களுக்கு பிறகு இந்த அடர்ந்த காடுகளில் மழை பெஞ்ச காரணத்தால் போகிற வழிகள் பூராவுமே அந்த பூச்சி சத்தம் நமக்கு நல்லா கேட்டுக்கிட்டே இருந்தது. இந்த ரீங்கார இசை இந்த காடுகளின் மொழியாகவே இருந்தது. இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே யாரும் இல்லாத ரோட்டில் அதை கேட்டுட்டு பயணிக்கிறதுக்கே அவ்வளோ ஒரு அற்புதமாக இருந்தது.
கிட்டத்தட்ட 30 நிமிடங்களா நாங்கள் இந்த காட்டுக்குள்ளே பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் கொஞ்சமும் எதிர்பார்க்காத நேரத்தில் 2 மிகப்பெரிய தந்தங்களை கொண்ட ஒரு டஸ்கர் வைல்ட் எலிஃபண்ட்டை ரோட்டுக்கு பக்கத்துலேயே நாங்கள் ஸ்பாட் பண்ணோம். அந்த ஃபுட்டேஜ் இதோ உங்கள் பார்வைக்கு. ஒரு செமையான டஸ்கர் எலிஃபண்ட்டை பார்த்துட்டு இன்னும் இந்த மாதிரி எத்தனை யானைகள் இந்த பயணத்தில் பார்க்க போகிறோமோ அப்படின்ற ஒரு அச்சம் கலந்த ஒரு பிரமிப்புடன் எங்கள் பயணம் மீண்டும் தொடங்கியது. கரடி விடாது. தெரியல, விட பரவாயில்ல. இந்த இடத்துல நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பைக்கில் ட்ரிப் வந்திருக்கும் போது கரெக்டாக ஒரு மரம் விழுந்தது. அதில் ஒரு ½ hour காட்டுக்குள்ளேயே வெயிட் பண்ணுற மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. அந்த இடம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக நாங்கள் பார்த்தது லயன் டெயில்டு மெக்காகன் அப்படின்னு அழைக்கப்படுற அரிய வகை குரங்கினமான சிங்கவால் குரங்கு. ரோட்டுக்கு பக்கத்திலேயே அழகாக அது நடந்து போகிற ஃபுட்டேஜ் எங்களுக்கு கிடைச்சது. அது உங்கள் பார்வைக்கு.
இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு சுத்தமான யானை சாணம். இப்போ தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் தான் இந்த யானை சாணம் இங்கே இந்த லத்தியை போட்டிருக்குது. ஸோ இந்த அடர்ந்த வனப்பகுதியில் நம்ம ரோட்டில் இருந்து மிருகங்களை ரசிச்சிக்கலாமே தவிர காட்டுக்குள்ளே நம்ம அத்துமீறி போகிறது வயலன்ஸ். இந்த யானை இங்கே தான் எங்கேயோ இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த யானை சாணத்தை பற்றி நான் நம்ம வீடியோவில் எப்போவுமே சொல்லுவேன், எவ்வளோ ஒரு பயன் தரக்கூடியது அப்படின்றது. முக்கியமாக காடுகள் வளர்கிறதுக்கு இந்த யானை சாணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 100 கிலோ எடையுடைய உணவுப் பொருட்கள் ஒரு வளர்ந்த யானைக்கு தேவை. அப்படி சாப்பிட்ற அந்த யானை வந்து பார்த்திங்கனாக்கா போகிற வழி பூரா இந்த மாதிரி லத்தியை இட்டுக்கிட்டே தான் போகும். அப்படி அந்த லத்தியிலேருந்து அதில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் தாவரங்கள், இலைகள், கொட்டைகள் அந்த மாதிரி தான் இருக்கும், விதைகள் அந்த மாதிரி தான் இருக்கும். அதுலேருந்து புது புது மரங்கள் அங்கங்கே முளைக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி மழை பெய்யும் போது, மழை காலங்களில். ஸோ காடுகள் அழியாமல் இருக்கிறதுக்கும் புதிய காடுகள் வளர்கிறதுக்கும் இந்த யானை சாணம்ன்றது மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்குது. அதனால தான் யானைகளை வந்து காடுகள் உருவாகிறதுக்கு மிகப்பெரிய காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. யானைகளுடைய புகழ் பாடினதால என்னவோ தெரியல, எங்களுக்கு மீண்டும் யானைகளுடைய தரிசனம் கிடைச்சிது. நாங்கள் போகிற வழிக்கு பக்கத்துலேயே இந்த தடவை 2 பெரிய காட்டு யானைகளை பார்த்தோம். எங்களுக்கு முன்னாலே ஒரு டூரிஸ்ட் குரூப் அங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களோட சேர்ந்து நாங்களும் பார்த்தோம். அந்த ஃபுட்டேஜ் இதோ உங்கள் பார்வைக்கு. போன தடவை இந்த அதிரப்பள்ளி ட்ரிப்பு போயிருக்கும் போது சரியான மழை, அதனால் அந்தளவுக்கு வீடியோ எடுக்க முடியல. பட் இருந்தாலுமே மழை பிரியர்களுக்கு அது வந்து ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு வீடியோவாக மாறிச்சு. இங்கே ஒரு போர்டு என்ன போட்டிருக்கான் பாருங்க, crocodiles may catch you if you survive prosecuted. வர்ற தோணின்னு சொல்லுவாங்கல்ல, இது என்னது அது? தோணி தோணி எப்படி இருக்கு மரங்கள்லாம். ஆனால் நமக்கு தான் வந்து, அதாவது மிருகங்களுக்கு இதெல்லாம் வந்து வராது ஆக்சுவலாக. ஏன்னா இதுக்கு இதை விட அடர்ந்த காடுகள் இருக்கு. திடீர்னு போச்சு. அது மாதிரி வாட்டர் ஃபால் பக்கத்தில் தான் அனிமல்ஸ் நிறைய இருக்கும். ஆனால் இப்போது நல்ல மழை பெஞ்சு காடு ஃபுல்லாகவே தண்ணி இருக்குது. Wah, cantik. Wah. Sound இங்க கேக்குது. அதாவது நம்ம இப்போ போயிட்டு இருக்க ரோடு எவ்வளோ இருட்டா இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க, 2 பக்கம் இருக்கிற மரங்களும் மேலே மீட் ஆகி பேசிக்கிட்டு இருக்குது. இடைவெளியே இல்லை, வானத்தையே நம்மளால தெளிவாக பார்க்க முடியல. ரோட்லேயும் மரம் கிடையாது. அந்த அளவுக்கு மிக உயரமான மரங்கள், பல அரிய வகை மூலிகை மரங்கள், செடிகள்லாம் இங்கே இருக்குது. இப்போ பாருங்க, இந்த இடத்துலேருந்து வெளியில் வந்தோன்னா எவ்வளோ வெளிச்சம் இருக்கும் பாருங்க. இது பாருங்க, வாவ், இதுதான் ஆக்சுவலாக ரியல் வெளிச்சம். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து அந்த ஒரு மரக்கூடு மாதிரி இருக்குது, அது உள்ளே போகும்போது நமக்கு வந்து சுத்தமாக வெளிச்சம் கட் ஆகிடுது. அங்கங்கே கேப்பாக இருக்குது பாருங்க.
இந்த அனுபவங்கள்லாம் வேறு நமக்கு வேறு எங்கேயுமே கிடைக்காது. இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள வர வழிகள் பூராவுமே நம்ம அதிசயத்தக்க வகையில் பல இயற்கையான அனுபவங்கள் நமக்கு கிடைச்சது. அதை ரசிச்சுக்கிட்டே வந்தனால நேரம் போனதே சுத்தமாக தெரியல. இப்போ நல்லாவே இருட்டிருச்சு. பொதுவாகவே எல்லா காடுகளும் பகலில் ஒரு தன்மையாகவும் இரவு நேரத்தில் வேறு ஒரு தன்மையாகவும் மாறும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பயணம் செஞ்சு கொண்டிருக்கிறது ஒரு தரமான யானைக்காடு. விலங்குகளுக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் நல்லாவே கண்கள் தெரியும். இப்போது நல்லாவே போக்குவரத்தும் இந்த ரோட்டில் குறைஞ்சிருக்கும்ன்றனால எல்லா விலங்குகளும் சுதந்திரமாக ரோட்டில் நடமாடக்கூடிய நேரம் இது. ஸோ நம்ம அதை ஒரு பெரிய பதப்பதப்புடனும் பெரிய எதிர்பார்ப்புடனும் தொடர்ந்து பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம். நமக்கு என்ன மாதிரி விலங்குகள் கிடைக்க போகுதுன்றதை வாங்க பார்க்கலாம். நாங்கள் நிறைய காடுகளுக்கு பயணம் செஞ்சனால எல்லா இடங்களையும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்க, காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மட்டும்தான் இந்த காடுகள் எல்லாமே மனிதர்களுடைய கண்ட்ரோலில் இருக்கும். மாலை 6 மணிலேருந்து இரவு முழுக்கவே இங்கே நடக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா விலங்குகளுடைய ராஜாங்கம். இப்போ எங்களை கடந்து போனவங்க திடீர்னு ரோட்டு பக்கத்திலே காரை நிறுத்தினாங்க. எதுவும் உதவி தேவைப்படுதா அப்படின்னு நாங்கள் கேட்கலான்னு போனோம். அப்போ பார்த்தீங்கன்னாக்க நாங்கள் இதுவரைக்கும் காட்டுக்குள்ளே பார்க்காத ஒரு அற்புதமான ஒரு காட்சி. ஒரு காட்டு யானையும் பக்கத்திலே ஒரு பைசன் கூட்டமும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் பக்கத்தில் அருகாமையில் மேய்ச்சிக்கிட்டு இருந்ததை அவங்க வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த காரோடைய ஹெட்லைட்டில் நாங்கள் எடுத்த ஃபுட்டேஜ் இதோ உங்கள் பார்வைக்கு. மயிர் கூச்சரிய வைக்கும் இந்த அழகான அனுபவத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு என்கிட்ட வார்த்தைகளே கிடையாதுங்க. மனிதர்கள் தான் நாட்டுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறாங்க. பட் காட்டுக்குள்ளே எல்லா மிருகங்களும் அவ்வளோ ஒற்றுமையாக தான் இருக்குது. இதை பார்த்துக்கிட்டே தொடர்ந்து பயணம் பண்ணிகிட்டு இருந்தவன் நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா லெப்பர்ட் அவேர்னஸ் போர்ட் மலையாளத்தில் வச்சுருக்காங்க. நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது மலுக்குப்பாரா செக் போஸ்ட். நாங்கள் கிளம்புனதுலேருந்து கரெக்டாக ஆன் டைமுக்கு இங்கே ரீச் ஆனனால இங்கே ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சுட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். இங்கே வரதுக்கு ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாலேயே ரோடு ரொம்ப மோசமாக இருந்தது. பட் நம்ம கொஞ்சம் நல்லபடியாக பார்த்து ஓட்டிகிட்டு வந்தனால எந்த ப்ராப்ளம் இல்லாமல் இந்த செக் போஸ்ட்டை நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். இவ்வளோ பெரிய ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதியை இரவு நேரத்தில் நல்லபடியாக நம்ம ரீச் ஆகிட்டோம் அப்படின்னு நாங்கள் கொஞ்சம் சந்தோஷப்பட்டோம். இதுக்கப்புறம் நாங்கள் போகக்கூடிய வால்பாறைக்கு கூகுள் மேப் பண்ண ஒரு குழப்பத்தால் இதை விட ஒரு மோசமான ரோட்டில் மாட்டிக்கிட்டோம். இப்போ நாங்கள் கேரளாவை கிராஸ் பண்ணி தமிழ்நாட்டுடைய பார்டரில் இருக்கோம். இப்போ நாங்கள் இருக்கிறது தமிழ்நாடு செக் போஸ்ட். இந்த போர்டில் தெளிவாக போட்டிருக்கு தமிழ்நாடு உங்களை அன்புடன் வரவேற்கிறதுன்னு. இங்கே கூகுள் மேப் பண்ண ஒரு மிகப்பெரிய குழப்பத்தால் திரும்பவும் ஒரு இக்கட்டில் நாங்கள் மாட்டிக்கிட்டோம்.
அவ்வளவு பெரிய பக்கா யானை காடான அதிரப்பள்ளியிலேருந்து வால்பாறை வரும்போது கூட நாங்கள் அந்தளவுக்கு பயப்படல. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த சின்ன ரோடு என்ன ரோடுன்னு எங்களுக்கும் தெரியல. நாங்கள் கரெக்டாக இங்கேருந்து வால்பாறை போகிறதுக்கு தான் கூகுள் மேப் போட்டு வந்துட்டு இருந்தோம். பட் கூகுள் மேப் வந்து கரெக்டாக ஷார்ட் ரூட்டுன்னு இந்த இடத்த தான் எங்களுக்கு காமிச்சது. சரி, ஓரளவு ரோடு மோசமாக இருக்கே, கிராஸ் பண்ணி போயிடலாம் அப்படின்னு தான் உள்ளே நுழைஞ்சோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இந்த ரோடு போக போக எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு சிச்சுவேஷனுக்கு போகுது, நாங்கள் எந்த அளவுக்கு அங்கே பயந்துருப்போம்ன்றதை நீங்களே அனுபவபூர்வமாக தெரிஞ்சுக்கலாம். ஆரம்பத்தில் கொஞ்சம் மோசமான ரோடாக தொடங்கின இந்த ரோட் போக போக பார்த்தீங்கன்னாக்க இந்த எஸ்டேட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ரோடு அளவுக்கு இந்த ரோட்டில் போகக்கூடிய ஒரே வாகனம் டிராக்டர் மட்டும்தான் அப்படின்ற அளவுக்கு கடுமையான மிக மோசமான ஒரு ரோடாக இருந்தது. நாங்கள் இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் இந்த ரோட்டில் இன்னும் பயணிக்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தோடு நாங்கள் மேற்கொண்டு பயணம் பண்ணிகிட்டு இருந்தோம். மோசமாக இருக்கிற கூட வண்டி போகாதா. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா வண்டியோட இன்ஜின் சூடாகி வண்டி ஆஃபே ஆகிடுச்சு. நான் ரொம்பவே பயந்துட்டேன். வண்டி இன்ஜினுக்கு ஏதாவது பிரச்சனையானாலும் இல்லை சேஸஸ் அடி வாங்கி பிரச்சனை ஏதாவது கார் டயருக்கு ஏதாவது ஆச்சுனாலும் இந்த அர்த்தராத்திரியில் எங்களால் எதுவுமே பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போய்கிட்டு இருக்கிறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு யானைக்காடு தான். பட் நான் ஒரு வழியாக சமாளித்து எப்படியோ அந்த வண்டியை இந்த மோசமான ரோட்லேருந்து மேலே ஏற்றிட்டேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி நைட் ட்ரைவ் பண்ணும்போது கரெக்டாக பிளான் பண்ணி போங்க. தயவு செஞ்சு கூகுள் மேப்பை நம்பாதீங்க. நாங்கள் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்க இந்த ரோட்டுடைய 2 பக்கமே டீ எஸ்டேட் தான் இருக்குது. அப்போ எங்களுக்கு கிடைச்ச ஒரு அழகான மானுடைய ஃபுட்டேஜ் இது உங்கள் பார்வைக்கு. இது காட்டுப்பகுதியை ஒட்டியிருக்க இடம் அப்படின்றனால என்றைக்குமே நம்ம ஒரு மிதமான வேகத்தில் தான் போக முடியும். ஏன்னா அப்போ தான் இந்த மாதிரி திடீர்னு ஒரு அனிமல் குறுக்க வந்ததுன்னா நம்ம பிரேக் அடித்து அதுக்கு எதுவும் ஆகாமல் நம்மளால் ஒரு ப்ரொடெக்ட் பண்ண முடியும். சரியான பள்ளத்தாக்கு நேரம். ஒரு வழியாக இந்த 2வது ஆபத்துலேருந்து தப்பிச்சு இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கிறது வால்பாறையுடைய மெயின் பஸ் ஸ்டாண்ட் இடம். இரவு நேரத்தில் ஆள் இல்லாமல் எந்த அளவுக்கு வால்பாறை அமைதியாக இருக்குன்றதை நீங்களே பாருங்கள். இப்போ நாங்கள் வால்பாறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பாலாஜி கோயில் வழியாக பொள்ளாச்சி போகிறதுக்கு அந்த வால்பாறை மெயின் ரோட்டில் போயிட்டுருக்கோம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது அந்த பாலாஜி கோயில் போகிற வழியில் இருக்கிற வால்பாறையில் உள்ள குடியிருப்புகள். சமதளத்தில் பார்த்தீங்கன்னா வீடுகள் பக்கத்தில் இருக்கும். இந்த மாதிரி மலைப்பகுதிகளில் ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் வால்பாறையுடைய மெயின் ரோட்டை ரீச் பண்ணிட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த சைன் போர்டு சொல்கிற மாதிரி நம்ம பொள்ளாச்சி போகிறதுக்கு 35 கிலோமீட்டர் மலைப்பாதைகளில் பயணம் செஞ்சு இறங்க வேண்டியிருக்கும். நாங்கள் இப்போது வால்பாறையிலேருந்து கீழே ஆழியாறு டேம் நோக்கி இறங்கிட்டு இருக்கனால இந்த மான் மாதிரி ஏகப்பட்ட விலங்குகள் இந்த மாதிரி ரோட்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்ன விலங்குகள் வரப்போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் எங்களுடைய பயணம் தொடர்ந்தது. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ரோட் ரோலர் பேரிகேட்ஸ். இந்த மாதிரி மலைப்பாதைகளில் மேலேருந்து வண்டிகள் இறங்கும் போது பிரேக் ஃபெயிலியர் ஆகி கீழே விழாமல் இருக்கிறதுக்காக ஒரு சேஃப்டி மெஷர்மெண்ட்டாக கவர்மெண்ட் சைடில் எல்லா ரோட்லையும் வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஊட்டி கல்லடி ரோட்டில் மட்டும்தான் இருந்தது. இப்போ ரீசெண்டாக இந்த வால்பாறை ரோட்லையும் வச்சிருக்காங்க.
இன்னும் நாங்கள் பொள்ளாச்சியை ரீச் பண்ணுறதுக்கு 32 கிலோமீட்டர் இந்த மலைப்பாதைகள் வழியாக கீழே இறங்கி ஆழியார் டேம் வழியாக நாங்கள் போகணும். இந்த வால்பாறை மலைப்பகுதிகளில் ஏகப்பட்ட தடவை சிறுத்தை நடமாட்டம் இருந்ததா நிறைய பேர் சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். பட் நாங்கள் இது வரைக்கும் அதை பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கல. இந்த பயணத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பெண்டு திரும்பினவுடனேயே இந்த சுவருக்கு பின்னாடி ஒரு சின்ன பிரெடேட்டர் அனிமல் மாதிரி என் கண்ணுக்கு பட்டது. ஒரு தலையும் ஒரு வாலும் நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது. இதை பார்க்கக்கூடிய நம்ம வியூவர்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் கண்டிப்பாக நம்ம கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. பட் நீங்கள் இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் போனீங்கன்னா இந்த மாதிரி நைட் டைமில் எந்த அனிமல்ஸை பார்த்தாலும் எக்காரணம் கொண்டும் வண்டியை விட்டு கீழே இறங்காதீங்க. நாங்கள் இப்போது கிட்டத்தட்ட ஆழியார் டேம் பக்கத்தில் இருக்க செக் போஸ்ட்டை நெருங்கிட்டோம். இந்த வால்பாறை டு அதிரப்பள்ளி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய இந்த மாரத்தான் ட்ரிப்பை முழுசாக பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் என்னுடைய நெஞ்சார்த்த நன்றி. கண்டிப்பாக நீங்களே எங்கள் கூட ஒரு பயணம் செஞ்ச அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். நீங்களும் என்ன மாதிரி ஒரு இயற்கை ஆர்வலர், நேச்சர் லவராக இருந்தால் எங்களுடைய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு என்றுமே ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். நம்ம பாலக்காட்லேருந்து கிளம்பி குதிரை டனல் வழியாக மிகப்பெரிய அதிரப்பள்ளி ஃபால்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பின்னால் இருக்க சர்பா ஃபால்ஸ், வளச்சல் ஃபால்ஸ் எல்லாமே பார்த்துட்டு நிறைய வைல்டு அனிமல்ஸ் ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையுமே ஒரு அனிமல் கிங்டம் அளவுக்கு இந்த 2 பார்ட்லையுமே நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக உங்களுக்கு நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஜங்கல் டேட்டாபேஸ் யூடியூப் சேனலை கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் எனக்கு மேலும் மேலும் ஒரு உத்வேகத்தை கொடுத்து இந்த மாதிரி இயற்கை சார்ந்த இடங்களை போடுறதுக்கு எனக்கு ஒரு பெரிய பலமாக அமையும். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.